2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். In English, and he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Hallelujah. என் பலவீனத்திலே தேவ பலன். His power in my weakness. Hallelujah. கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கிரேக்க வேதாகமத்தில் கேரிஸ், அப்படி என் கிருபை உனக்கு போதும் என்பதற்கு கிரேக்கத்தில் கேரிஸ் என்று இருக்கிறது. அந்த கேரிஸ் என்கின்ற வார்த்தைக்கு பல பொருள் அர்த்தங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமானது the divine influence upon the heart and its reflection in the life. தெய்வீக தன்மை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய வாழ்விலே அது பிரதிபலிக்கிறது. சுருக்கமா ஒருவேளை ஒரு உதாரணமா நான் சொல்ல போனோம்னா, ஒரு சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு பகல் வேளையிலே, இரவிலே அந்த சந்திரனுக்கு என்று தனியான ஒளி இல்லை, இந்த நிலாவுக்கு தனியான ஒளி இல்லை, பட் இட் ரிசீவ்ஸ் இட் லைட் ஃப்ரம் த சன் and gives light. அதுதான் சந்திரன் கிருபைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சூரியன் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. நம்ம காண முடியாது. இப்ப தேவனை பொதுவாக சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனத்தார் பார்க்க முடியலன்னு, மோசேனால தரிசிக்க முடியல, அவ்வளவு பிரகாசமானவர், ஒரு மகிமை நிறைந்தவர், சூரியனை போன்ற. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஆனா அந்த சூரியனிடத்திலிருந்து மகிமை பெற்றுக் கொள்ளுகிற அந்த சந்திரனானது இரவில் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, கிருபை என்பது தேவனுடைய சுபாவம், தேவ தன்மை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது, நம்முடைய முகத்திலே, நம்முடைய பேச்சிலே. அப்ப யார் கிருபை பெற்றவன்? தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறவன். யார் கிருபை கொண்டவன்? தெய்வீக தேவனை போல நடப்பவன். If there is divine quality, divine disposition, divine talk, divine nature is there, அவன் தான் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனராய் இருக்கிறோம், பலன் குன்றி போனவராய் இருக்கிறோம், பலன் அற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா அந்த பலவீனம் நீங்கும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லது இந்த பலவீனம் தான் என் வாழ்க்கையை வளராம தடுக்குதுன்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அல்லது பல வருஷமா அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கல. அது சரீர குறைவா இருக்கலாம், ஞான குறைவா இருக்கலாம், வசதி குறைவா இருக்கலாம். Your weakness could be anything. It could be a financial weakness, it could be a physical weakness, it could be a social weakness, it could be an economic weakness. இப்படி பலவிதமான பலவீனம். பலவீனம் சொல்லும்போது இங்கே சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பார்க்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட இதை நம்ம அனுபவமானால் பல விதங்களிலே பலவீனம் இருக்கு இல்லையா? சிலருக்கு ஞான குறைவு, சிலரால நல்லா படிக்க முடியாது, சிலரால நல்லா பேச முடியாது, சிலரால வெளியே போய் பழக முடியாது, சிலருக்கு சில காரியங்களை செய்ய தெரியாது, சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அறிவு, ஞானம், ஒருவேளை சாமர்த்தியம் குறைவா இருக்கலாம், புரிதல் குறைவா இருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ சுபாவம் வெளிப்படாதபடி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவ பலவீனங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கலாம். பிரியமானவர்களே, எத்தனையோ பலவீனங்களோடு தான் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றல்ல ரெண்டல்ல, there are ever so many weaknesses. நோக்கம் என்ன தெரியுமா? பலவீனத்தை எப்படி அவர் நீக்க போகிறார் தெரியுமா? உங்களை எப்படி பலவானாய் மாற்ற போகிறார் தெரியுமா? அருமையான ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் நம்ம வாசிச்சோம். He is strongest in your weakness. Hallelujah. His power is strongest when you are weak. அப்ப நம்மளுடைய பலவீனமான நிலை அவருடைய பரிபூர்ண பலன் உட்காரும்படிக்கு உதவி செய்கிறது. His grace will fulfill the promise. His grace will alter your personality. His grace will make you see as God sees you. His grace will make you believe that He is able to meet all my needs and place me into the calling in which I have been called. For everything His grace is sufficient. என் சரீரம், என் ஆத்துமா, என் சரீரம் பலவீனப்பட்டிருக்கதா நீங்க யோசிக்கலாம். என் ஆத்துமா, என்னுடைய ஆழ்த்தத்துவம் குறைவுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கலாம். அல்லது என் குடும்பமே எனக்கு எதிராக இருக்கு நீங்க நினைக்கலாம். அல்லது என் வேலை தொழிலின் மேல இருக்கக்கூடிய ஒரு சார்பு அல்லது நம்பிக்கை இல்லாத தன்மை இன்றைக்கு உங்களை பீடித்துக் கொண்டிருக்கிறான். அது செத்த சரீரமா இருக்கட்டும், தெற்று வாயா இருக்கட்டும், எளிய குடும்பமா இருக்கட்டும், அது மீன் பிடிக்கும் வலை, பேதுருக்கு மீன் பிடிக்கும் வலை ஒரு இடலாய் இருந்தது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செத்த சரீரம் ஒரு இடலாய் பலவீனமாய் காணப்பட்டது. அன்றைக்கு
அன்றைக்கு மோசேக்கு தெற்றுவாய் திக்குவாய் ஒரு பலவீனம் காணப்பட்டது. அன்றைக்கு கிதியோனுக்கு குடும்பம் ஒரு இடரலாய் பலவீனமாய் காணப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆபிரகாமின் உடலை உயிர்ப்பித்தவர், அன்றைக்கு மோசே ஊக்கத்துடன் பேச வைத்தவர், அன்றைக்கு எளிய குடும்பத்திலே வந்த கிதியோனை பராக்கிரமசாலியாய் உத்வேகத்துடன் போரிட வைத்தவர், அன்றைக்கு சாதாரண மீன் பிடிக்கிறவனாகிய வலையே மீனையே படகை பார்த்து கொண்டிருக்கிற பேதுருவை உற்சாகத்துடன் உலகம் என்னும் வலையிலே வலை போட வைத்த இயேசுவானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Whatever be your weakness, is it a physical, it is a family, or is it a personality, or it is to do with your dependence or your failure in your job, Lord Jesus is intervening in your life. அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என் மகனே, என் கிருபை உனக்கு போதும் என் மகளே, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் பரிபூர்ணமா விளங்க. நீ ஒன்றை குறித்து பயப்படாது, ஒன்றை குறித்து கலங்காது. Hallelujah, my grace is sufficient for thee, for my strength is made perfect in your weakness. Hallelujah, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும்.